ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவேஷன், அதாவது லேண்டோட வேல்யூவேஷன் எப்படிலாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு டைப்ல பண்ணலாம். அர்பன் லேண்ட்ஸ் அப்புறம் ஃபார்ம் லேண்ட்ஸ்னு ரெண்டா பிரிச்சிடறாங்க. அதாவது விளைநிலம் சொல்லுவோம்ல அது தனி, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய லேண்ட் அது தனி. ஸோ அதுல ஃபார்ம் லேண்ட்ஸ் ஜென்ரலி அர்பன் ஓப்பன் லேண்ட்ஸ் எல்லாம் என்ன மெத்தட்ஸ்ல லைக் கால்குலேட் பண்ணுவாங்க, அதோட வேல்யூ கால்குலேட் பண்ணுவாங்கன்னா கம்பேரிட்டிவ் மெத்தட்னு ஒன்று இருக்கு, அப்ஸ்ட்ராக்டிவ் மெத்தட்னு ஒன்று இருக்கு. ஜஸ்ட் நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்ம் லேண்ட்ஸ் எல்லாம் farm lands and or agricultural fields and they are capable of producing earnings by themselves. So அது வந்து அந்த லேண்டோட ஃபர்டிலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கும். ஃபார்ம் லேண்ட்ஸ்னு வரப்ப அதோட லேண்டோட ஃபர்டிலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கும் அதோட வேல்யூ. பட் அதே அர்பன் லேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம், கம்பேரிட்டிவ் அண்ட் அப்ஸ்ட்ராக்டிவ் மெத்தட்னு. பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல எதுவும் டீப்பா படிக்கலாம் எதுவுமே இல்லை. சும்மா ஒரு தடவை ரீட் அவுட் மட்டும் பண்ணிருங்க இந்த ஸ்லைடை. ஃபிக்சேஷன் ஓகேவா? சே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்றப்ப அதோட வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த வேல்யூவேஷன் ப்ராசஸ் எதுக்கு பண்றோம்னா ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் வந்து ரெண்ட் ஃபிக்சேஷன். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளவு ரெண்ட் நம்ம கோட் பண்ணலாம் அப்படிங்கிறது. நம்ம ஜென்ரலா பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், லைக் பக்கத்துல என்ன ரெண்டல் இருக்கோ அதே ரெண்ட்டுக்கு நம்மளோட ப்ராப்பர்ட்டி அந்த லொக்காலிட்டியில இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அந்த அந்த அதுக்கு மேட்ச் பண்ணி ஒரு ரெண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். பட் அப்படி பண்றதை விட மேத்தமேட்டிக்கலா ஒரு சில ப்ராசஸ் இருக்கு. அது மூலமா நம்ம என்ன பண்ணோம்னா கரெக்டா அந்த ப்ராப்பர்ட்டிக்கான ரெண்ட் என்ன அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணலாம். அதை தான் இப்போ பார்க்க போறோம். அது கூட ஒரு ப்ராப்ளம், குட்டியா ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போறோம். ரைட், இங்க பாருங்க. So the rent of a building is fixed based on a certain percentage of the annual interest on the capital cost and all possible expenditure and outgoings. என்னெல்லாம் outgoings expenditure அதுல வருதோ பிளஸ் அந்த கேபிட்டல் காஸ்ட் ஒன்று செலவு பண்ணியிருப்பீங்கல்ல அதோட ஆனுவல் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜை மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்குன்னா நான் ரொம்ப பேசிக்கா ஒன்று சொல்றேன். என்னன்னா, நீங்க லோன் எடுத்து ஒரு வீடு கட்டுறீங்க ஓகேவா? நீங்க அந்த லோனை ரீபே பண்றதுக்கு இஎம்ஐ ஒன்று பே பண்ணுவீங்க. நீங்க எவ்வளவு இஎம்ஐ பே பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதுல இருந்து வரக்கூடிய ரெண்ட் மேட்ச் ஆச்சுன்னா ஃபைன், வெல் அண்ட் குட். அது ஒரு ஆப்டிமமான ரெண்ட்னு அர்த்தம். நம்ம டைப்ஸ் ஆஃப் ரெண்ட்லாம் படிப்போம். பட் இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டில இருந்து ரிட்டர்ன் ஆஃப் லைக் இன்ட்ரெஸ்ட்ல என்ன ரேட்ல ரிட்டர்ன் வரும்ன்றத புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால நான் இந்த மெத்தட் சொல்றேன். ஸோ என்ன பண்றீங்க, லோன் எடுத்து ஒரு வீடு கட்டுறீங்க, கட்டி முடிச்சதும் அந்த வீடை வாடகை விட்டுறீங்க. அதுல இருந்து வர வாடகையும் நீங்க கட்ட வேண்டிய இஎம்ஐ இருக்குள்ள மந்த் ஆன் மந்த், அது ரெண்டும் மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு ரெண்ட் ஃபிக்சேஷனை நம்ம பண்ணணும்ன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது எப்படின்றத நான் கால்குலேட்டிவா சொல்றேன். ஓகே. To this net return, all possible expenditure on outgoings are added to get the gross rent. ஸோ எவ்வளோ ரிட்டர்ன் அதுல இருந்து வருதோ அது கூட நம்ம என்ன பண்ணோம், இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அவுட் கோயிங்ஸ் எல்லாத்தையும் அது கூடவே இன்க்ளூசிவா சேர்த்துடணும் அப்படின்றாங்க. ஸோ கிராஸ் ரெண்ட்ங்கிறது நெட் ரெண்ட் பிளஸ் நீங்க அதுக்கு பண்ண வேண்டிய டாக்ஸஸ் இது எல்லாத்தையும் அதுலயே சேர்த்துடணும்ன்றாங்க. ஓகே, அப்படி ஒரு ரெண்ட் ஃபிக்சேஷன் பண்ணுங்கிறத சொல்றாங்க. தென் dividing the gross rent by 12, the rent per month can be calculated. இதுல இந்த percentage வச்சு நிறைய முறை क्वेश्चन கேட்டே இருக்காங்க. என்னன்னா, listen, in recent day an interest of 12% may be reasonable one for investment on building, but government allows only 6% of interest. Listen, என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு அமௌண்ட்டை போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க. சரி, 1 கோடி போட்டு ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ நீங்க அதுல இருந்து ரிட்டர்ன், அதாவது அதுக்கு நீங்க ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஆனுவலா அது அந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்கணும்னா ஆக்சுவலா 12% வரைக்கும், அதாவது நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அதுல இருந்து 12% வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன் கொடுத்துச்சுன்னா வெல் அண்ட் குட். அதான் ஃபேரா இருக்கும்ன்றது லைக் ஓனர் சைட்ல இருந்து இருக்கக்கூடிய பாயிண்ட்.
ஆனா கவர்மெண்ட் எவ்வளவுதான் அலோவ் பண்ணுது, நீ 1 கோடி போட்டு வீடு கட்டினாலும் அதுல இருந்து 6% தான் உனக்கு ஆனுவல் ரிட்டர்னா வருங்கிறது. அதை தாண்டி நீ ரெண்ட் வைக்க கூடாது. கவர்மெண்டோட ரெண்டல் நார்ம்ஸ் படி இதுதான் வச்சிருக்காங்க. ஓகே, ரெண்ட் கண்ட்ரோலுக்குனே தனியா போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நான் சொல்றேன் அதை. ஸோ என்ன பண்றாங்கன்னா 6% தான் அலோவ் பண்றாங்க. ஆனா அட்லீஸ்ட் 12% ஆச்சு ரிட்டர்ன் வர மாதிரி இருந்ததுனாதான் ஒரு பில்டிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான விஷயம் அப்படின்றத சொல்றாங்க. இதனாலதான் அந்த ரீசெண்டா இந்த எக்கனாமிஸ்ட் எல்லாம் இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, வீட்டுல இன்வெஸ்ட் பண்றது வேஸ்ட், நீங்க ஒரு பில்டிங்ல இன்வெஸ்ட் பண்றது வேஸ்ட், ஏன்னா அதுல ரிட்டர்ன்ஸ் வந்து அப்படி இருக்கவே இருக்காது, அதுக்கு பதிலாக நீங்க வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ரீசெண்ட் டைம்ல ரொம்ப நாளா இருக்கிறது தான். ஸோ அது சொல்றதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா கவர்மெண்ட் அதுக்கு நார்ம் செட் பண்ணி 6% தான் ரிட்டர்ன் வரும், அதுக்கு மேல நீ வைக்க கூடாது ரெண்ட் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்றாங்க. பட் 12% வரைக்கும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது ப்ராஃபிட்டபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும் பில்டிங்ல இன்வெஸ்ட் பண்றது. ஸோ அதை தான் இதுல சொல்லியிருக்காங்க. ஓகே ரைட். ஸோ டிவைடிங் தி கிராஸ் ரெண்ட் பை 12. ஓகே, கிராஸ் ரெண்ட்ங்கிறது உங்களுக்கு இயர்லி கிடைக்கும், அதை 12ஆல டிவைட் பண்ணாதான் மந்த் கிடைக்கும். ஓகே, ரெண்ட் பர் மந்த் கேன் பி கால்குலேட்டட், அதை அப்படியே வச்சிருங்க. இன் ரீசன்ட் டே அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 12% மே பி a reasonable one. 12% தான் வைக்கணும் ஆக்சுவலா. அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 கோடின்னு வச்சுக்கோங்களேன் வீடு, அதுல 12% எவ்வளவு வரும்? 12 lakhs வரும். அதாவது நீங்க 1 கோடி போட்டு ஒரு வீடை கட்டுறீங்க, அந்த வீட்டுக்கு நீங்க ஆனுவல் ரெண்டா 12 lakhs ஆச்சு கலெக்ட் பண்ணும், அப்பதான் உங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிள். ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லுது, அவ்வளவு எல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடாது, 6%, அதாவது 6 லட்சம் வரைக்கும் நீ கலெக்ட் பண்ணலாம் அந்த அந்த இதுல இருந்து ரிட்டர்ன். ஸோ கேபிட்டல்ல 6%, புரியுதா? அப்ப 6 லட்சம்னா வருஷத்துக்கு என்ன ஆச்சு, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வரப்போகுது? 50,000 ரூபா தான் நீ ரெண்ட் ஒரு மாசத்துக்கு வாங்கணுங்கிற மாதிரி ஒரு மார்ஜின் வைக்கிறாங்க. பட் இதை வந்து 12% ஆக்கணும் அப்படிங்கிறது லைக் என்ன சொல்ற ரெக்வஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 12லையும் படிச்சுக்கோங்க, 6ஐயும் படிச்சுக்கோங்க, ரெண்டுமே கேள்வி கேட்கறாங்க. ஓகே, இதை நோட் பண்ணுங்க. அடுத்து நான் அந்த ரெண்ட் கால்குலேஷனை உங்களுக்கு ப்ராப்ளமா காட்டுறேன், அப்ப இன்னும் ஈஸியா புரியும். முன்னாடி ஸ்லைட்ஸா நான் வைக்கிறேன், இது நோட் பண்ணிக்கோங்க, நான் அடுத்து வைக்கிறேன். ஒன்றும் இல்லை, எல்லாமே தியரிட்டிக்கலா சும்மா ரீட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரிப்போர்ட் ரைட்டிங் தியரிலாம் பார்த்துட்டோம்ல, சும்மா என்னென்னு பார்த்தோமா? அப்ப யோசிச்சு பாருங்க, கவனிக்கிறதும் கண்டிப்பா மறந்துடும் நீங்க படிக்கலன்னா. எஸ் சார், நீங்க மறந்துட்டு பேசிக் சாயில் மெக்கானிக்ஸ் ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த வீக் தானே போட்டிருக்காங்க, சாட்டர்டேவா சண்டேவா அடுத்த கிளாஸ்? ஷெட்யூல் இன்னும் போடலையா? சாட்டர்டே, சண்டே அண்ட் மண்டே வந்து இந்த வீக்ல சாயில் மெக்கானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு முடிச்சிட்டோம்னா வீக்லி ஷெட்யூல் என் குரூப்ல வந்துருக்கணுமே நேரம். சரி, வந்து ஜிஎஸ்ல தான் சயின்ஸ் இருக்கும், சயின்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, அதை வந்து ஸ்டட்டடா அங்கங்க படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும், அதனால சயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மந்த்ல ஆப்டிடியூட் கிளாஸஸும் இருக்கும். ஓகே, ஃபைன். ஓகேவா, எழுதிட்டீங்களா? லிசன், இங்கே பாருங்களேன். ஓகே தானே, ஃபைன் தானே? சரி, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் பாருங்க, எதுவுமே எழுத வேண்டாம், ஃபர்ஸ்ட் கவனிங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு. லிசன், வேல்யூ ஆஃப் பிளாட்டோட வேல்யூ வந்து
35 lakhs-ஆ 35 lakhs கொடுத்துருக்காங்க. தென் ரெசிடென்ஷியல் பில்டிங் நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஓவர் இட் ஃபார் அ காஸ்ட் ஆஃப் இது 42 lakhs ஸ்பெண்ட் பண்ணி அது மேலே கட்டியிருக்கேன்றாங்க. இன்க்ளூடிங் ஆல் சர்வீசஸ் லைக் எல்லா சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியாச்சு. இப்போ தென் determine its rent at the rate of 5% on land value and 6% on the construction cost. அதாவது ஒரு லேண்டை 35 லட்சத்துக்கு வாங்கி அது மேல 42 லட்சம் செலவு பண்ணி நீங்க ஒரு பில்டிங்கும் கட்டிட்டீங்க. என்ன சொல்றாங்கன்னா இதுல இருந்து இது நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க லோன் வாங்கி பண்றீங்க இல்ல சொந்த காசு போடுறீங்க வாட் எவர், ஆனா நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு ஒரு பெர்சன்டேஜ்ல தான் நீங்க என்ன பண்ணணும்னா ரெண்டை ரிட்டர்ன்ஸா கலெக்ட் பண்ணணும். ஓகேவா? அது எவ்வளோனா லேண்ட்ல 5% ரிட்டர்ன் வர மாதிரியும் லேண்ட்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ண காஸ்ட்ல 5% ரிட்டர்ன் வர மாதிரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்கல்ல அந்த பில்டிங்ல ஒரு 6% ரிட்டர்ன் வர மாதிரியும் தான் உங்களோட ரெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணும்னா இங்க பாருங்க 35 lakhs-ஆ அதுல அது வந்து லேண்டோடது 35 lakhs. அதுல எவ்வளவு வந்து பர்சன்டேஜ் ரிட்டர்ன் எடுக்கணும் 5%. அப்ப 35 lakhs-ல 5% எவ்வளோன்னு போட்டா இவ்வளவு வருது. எவ்வளோ 1,75,000 வருது. ஓகேவா? அடுத்தது வேல்யூ பில்டிங்கோட வேல்யூ எவ்வளவு வருது 42 lakhs. அதுல நீங்க 6% ரிட்டர்ன்னா அப்போ 42ல 6% அது எவ்வளவு வருது சே 2,52,000 வருது. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளவு வருது 4,27,000 வந்திருக்கு. இந்த 4,27,000 தான் நீங்க என்ன பண்ண முடியும் ரிட்டர்ன்ஸா அதாவது ரெண்டா அந்த ஒரு இயருக்கு கலெக்ட் பண்ண முடியும் அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டில இருந்து. ஏன் இந்த 5% 6% கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண நார்ம். புரியுதா? அப்ப யோசிச்சு பாருங்களேன், நீங்க எவ்வளவு 35 lakhs அப்புறம் 42 lakhs மொத்தமா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வந்துச்சு டோட்டலா சே ஒரு 77 lakhs ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. அதோட ரிட்டர்ன் பாருங்களேன் 4 லட்சம் 5 லட்சமா தான் வருஷத்துக்கு திருப்பி திருப்பி வருது. அப்ப எத்தனை வருஷம் ஆகும் இது திருப்பி நீங்க கொண்டு வர? சே ஒரு 5 லட்சம்னே வச்சுக்கோங்களேன். இந்த 75 லட்சத்தை திருப்பி நீங்க எடுக்க எத்தனை வருஷம் ஆகும்? 1.5 வருஷம்லாம் இல்ல. எப்படி 1.5 வருஷம்? ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் மொத்தம் 75 லட்சம் நீங்க ரிட்டர்னா எடுக்கணும். அப்பனா எத்தனை வருஷம் ஆகும்? 77/5 போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். 15 years ஆகும். 15 years ஆகும். சரியா? அதாவது நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வர இயர்ஸ்ல வர ரெண்டெல்லாம் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். புரியுதா என்னன்னு? அண்ட் இதுக்கு நடுவில் நீங்க என்ன பண்ணணும் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு வேற ஒரு பக்கம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ரெண்ட் ஃபிக்சேஷன்ல இருக்கிற ப்ராப்ளம். ஓகே, ஆமா. மந்த்லி ரெண்ட்னா எவ்வளவு வரணும்? இப்போ ஒருவேளை இதே கொஸ்டின்ல மந்த்லி ரெண்ட் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணும்? அவ்வளவுதான் 4,27,000/12 போடுவீங்க. ஓகே, 12% ஆஃப் கேபிட்டல் காஸ்ட் தான். ஓகேவா? இங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல எழுத வேண்டியது 12% ஆஃப் கேபிட்டல் காஸ்ட். அதுதான் இன்ட்ரெஸ்ட்னு பேசினதுனால அதை மென்ஷன் பண்ணல. ஓகேவா? இது புரியுதா என்னன்னு? இந்த கொஸ்டின்ல அப்படி கொடுத்துருக்காங்க. பட் அவங்களோட நார்ம் என்னன்னா 6% மேல போகக்கூடாதுன்றது கவர்மெண்டோட நார்ம். பட் லைக் ஓனர் சைட்ல இருந்து எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னா 12% வந்ததுனால ஓனர்ஸ்னா ஓனர்ஸா போய் பண்றது இல்ல. இப்ப இருக்கிற எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல குறைஞ்சது 12% ரிட்டர்னா வந்துச்சுன்னா தான் லாபம். இல்லைன்னா நீங்க பில்டிங்ல இன்வெஸ்ட் பண்றது நாட் ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாங்க. ஓகே, எஸ் எஸ். ஓகே, நோட் பண்ணிக்கிறீங்களா? இந்த ப்ராப்ளம் என்னதான் நான் அதை தியரிட்டிக்கலா சொன்னாலும் ஒரு ப்ராப்ளம் பாக்குறப்ப தான் அது எப்படி அப்ளை ஆகுதுங்கிறது ஈஸியா புரியும். அதனால தான் இந்த ப்ராப்ளம் வச்சேன். நோட் பண்ணிக்கோங்க. ரெண்ட் ஃபிக்சேஷன் கீழே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம். சிம்பிள் ப்ராப்ளம் தானே, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை பாருங்க. ஜஸ்ட் அமௌண்ட் அதுக்கு பர்சன்டேஜ் அப்புறம் ஆட் பண்ண வேண்டியது. ஒரு மாசத்துக்கு கேட்டாங்கன்னா டிவைடட் பை 12, வருஷத்துக்கு கேட்டா அப்படியே எழுதிட வேண்டியதான். புரியுதாப்பா? இது ஓகே தானே? உங்களோட சிலபஸ்லயே இந்த ரெண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால இதை ஸ்கிப் எல்லாம் பண்ணக்கூடாது படிக்கிறப்ப. நிறைய பேர் இதெல்லாம் விட்டுருவாங்க, நடத்த கூட மாட்டாங்க.
பட் சின்ஸ் அது மென்ஷன் பண்ணியிருக்கப்ப கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்த தடவை இந்த 12% 6% ஏதோ கொஸ்டின் வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த தரமா அதுக்கு முன்னாடி தரமா ஞாபகம் இல்ல, பட் வந்திருக்கு. இதெல்லாம் தான் எக்ஸாம்ல எங்க இருந்து படிக்கிறது அப்படின்ற மாதிரி தோணும். when it comes to estimation அப்புறம் வந்து சிபிஎம் இருக்கட்டும், சிபிஎம் கூட இல்லை, எஸ்டிமேஷன் மட்டும் பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ்ல படிக்கிறது துங்கல் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி புக்ஸ்ல படிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல நிறைய படிக்க வேண்டியதா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் ஏரியா வந்து கொஸ்டினோட டெப்த் வந்து எஸ்டிமேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா ஏஇ எக்ஸாமாவே இருந்தாலும் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்கறாங்க எஸ்டிமேஷன்ல இருந்து. ஏன்னா அங்கதான் அந்த எஸ்டிமேஷனோட நிறைய ப்ராக்டிகல் அப்ளிகேஷனோட அவங்க படிச்சிருப்பாங்க டிப்ளமோல. மோஸ்ட்லி டிப்ளமோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இல்ல டிப்ளமோ மட்டும் கம்ப்ளீட் பண்ணிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து எஸ்டிமேஷன்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது தனியா ஒரு பேப்பரே வந்து அந்த பேசிக் லெவல்ல இருக்க எல்லாத்தையுமே கிளியரா படிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அவங்களோட சிலபஸ்ல. அதனால அதை இங்க நம்ம ஃப்ரேம் பண்ண இந்த சிலபஸும் சரி, இது எல்லாமே பேஸ்ட் ஆன் அந்த டிப்ளமோட என் ஸ்கீமா. இப்ப என்ன ஸ்கீம் போகுதுன்னு தெரியல எனக்கு, எம்மா என் ஸ்கீம்னு நினைக்கிறேன். என் வந்துருச்சா? ஓகே, என் ஸ்கீம் பேஸ் பண்ணி நம்ம அந்த நோட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிருப்போம். எம் ஸ்கீம் பேஸ் பண்ணி பண்ணிருப்போம். இப்ப என் வந்துருச்சு. இங்க டிப்ளமோ முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கீங்களா நீங்க? ஓகே, ஜமீலா குட். எல்லையா? ஓகே, அது என்ன 2 years ஒன்ஸ் மாறுமா? 3 years ஒன்ஸ். ஓ, ஓகே ஓகே ஓகே. நம்ம இங்க ரெகுலேஷன் சொல்றோம்ல திவ்யா, இன்ஜினியரிங்ல வந்து 2017 ரெகுலேஷன் 19 ரெகுலேஷன்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி டிப்ளமோல வந்து ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஓகே, நிறைய பேர் இருக்கீங்க, குட். நான் இப்போ ரீசெண்டா என் ஸ்கீமுக்கு அரியர் பேப்பருக்கு டீச் பண்ணேன் ஒரு கேண்டிடேட்க்கு. அப்பதான் பார்த்தேன் அதுல ரொம்ப டீட்டெயிலா இன்னும் அடுத்த இதுக்கு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? எஸ். சரி, நீங்க சொல்லுங்களேன், என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஒரு பில்டிங்கோட ரெண்ட்டை? மாடர்னைஸ்டா இருந்துச்சுன்னா ஒரு ரேட், அவுடேட்டடா இருந்துச்சுன்னா ஒரு ரேட் இருக்கும். ஓகே, வேற? கார் பார்க்கிங். எக்ஸாக்ட்லி. கார் பார்க்கிங் இருந்துச்சுனாலே வேற ரேட், கார் பார்க்கிங் இல்லைன்னா வேற ரெண்ட் இருக்கும். ஃபெசிலிட்டிஸ், போர் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, வாட்டரோட குவாலிட்டியை பொறுத்தும் இருக்கு சில இடத்துல. ஓகே, ஆமா, அந்த மாதிரி ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் பக்கத்துலயே நிறைய வந்து ப்ராக்சிமிட்டி டு லைக் இந்த பேர் என்ன, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்குலாம் கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்கும். மெட்ரோ இருந்துச்சுன்னா, இப்ப மெட்ரோ தான் எல்லா இடத்துலயும், மெட்ரோக்கு பக்கத்துல லேண்ட் இருந்துச்சுனாலே வேற ரேட்டு தான். ஆர் லைக் ரெண்ட்டுக்கு பேசுறோம், இப்ப லேண்டுக்கு பேசல, வேல்யூவேஷனுக்கு பேசல, ரெண்ட்டுக்கு. கிட்டத்தட்ட ரெண்டும் சேம் தான். வேல்யூ அதிகமா இருந்தா ரெண்ட் அதிகமா இருக்க போகுது ஆப்வியஸ்லி. அம்யூனிட்டிஸ் பொறுத்து, குட். லிஃப்ட் இருந்துச்சுன்னா ஒரு ரேட்டு, குட். சுத்தி இருக்க என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி, லொகேஷன் பேஸ் பண்ணி, எத்தனை பிஹெச்கே ஆர் பிளிந்த் ஏரியாவை பேஸ் பண்ணி, ஃப்ளோரிங் என்னன்றதை பேஸ் பண்ணி, என்ன ஃப்ளோரிங்ன்றதை பேஸ் பண்ணி ரெண்ட் மாறும். ஓகே, ஸோ ஃபர்னிஷ்டா இருந்துச்சுன்னா ஒரு ரேட்டு, ஃபர்னிச்சர் இல்லைன்னா ஒரு ரேட்டு. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு தட் இன்ஃப்ளூயன்சஸ் தி ரெண்ட் ஆஃப் தி பில்டிங். இதையும் எதுவும் நோட் பண்ணலாம் வேண்டாம், சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இதை நீங்க ஆப்ஷன்ஸை பாத்தீங்கனாலே இதுல இருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நீங்க கண்டிப்பா எழுதிடுவீங்க. அதனால அதனால இதுல எதுவும் நீங்க நோட் பண்ணணும்னு இல்லை, சும்மா ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க போதும். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ரெண்ட் ரிலேட்டடா ஒரு சில பேசிக் டேர்ம்ஸ் இருக்கு, அந்த டேர்ம்ஸ் எல்லாம் மட்டும் நான் என்னென்னு சொல்றேன், குயிக்கா நோட் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம வேல்யூவேஷன்ல புக் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ, சால்வேஜ் வேல்யூ, ஸ்கிராப் வேல்யூ, ஜங்க் வேல்யூ இந்த மாதிரிலாம் பார்த்தோம், அந்த மாதிரி இந்த இடத்துல
ரெண்ட்டுக்கு ஒரு 6-7 டைப்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு மட்டும் குயிக்கா சொல்றேன், அப்படியே டக் டக்குன்னு நோட் பண்ணிக்கலாம். ஓகே, பேசிக் டேர்ம்ஸ் ரெண்ட்ல. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஸ்டாண்டர்ட் ரெண்ட். It is the rent which can be lawfully charged from a tenant. It is the maximum permissible rent for a building of a state that can be charged as per the court of law. நான் சொன்ன இந்த 6% இருக்குல்ல, அதுக்கு உட்பட்டு ஒரு ரெண்ட் வாங்குறாங்கன்னா அதுதான் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். அதுதான் லாஃபுல்லி they are allowed to charge to us. பட் நிறைய இடத்துல அப்படி இருக்காது, அது வேற விஷயம். இதுதான் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். வீடு ரெண்ட் பார்த்து தங்குறதை விட ஒரு வீடு கட்டிடுறதே ஈஸி. அந்த பாடுபடுத்துவாங்க ஒரு ரெண்ட்டுக்கு வீடு போய் தேடி பிடிச்சு போறதுக்குள்ள. நம்மளோட ஜாதகம், தாத்தா பாட்டி எல்லாரோட கதையும் அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிட்டு, ஐயோ இங்க வேற யாராவது ஹவுஸ் ஓனர்ஸ் இருக்கீங்களா, அப்பண்ட் ஆயிடாதீங்க, ஆனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி அனுபவம். வெஜ் நான்வெஜ் பெட் அனிமல் வளர்க்கக்கூடாது, ஆணி அடிக்கக்கூடாது. நான் இப்ப இருக்கிற ரெண்டல் வீட்டில் 9 o'clock ஆனால் லிஃப்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. 9 o'clock மேல லிஃப்ட் கிடையாது. ஆமா, இனிமே பிரச்சனை இல்லை, சொல்றேன். 6 மணிக்கு மேல துணி காய போடக்கூடாதா, இதெல்லாம் இருக்கும். கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமா, டிவி சவுண்ட் வைக்க கூடாது. ஆமா. ஓகே, நெக்ஸ்ட், ஃபேர் ரெண்ட், ரீசனபிள் ரெண்ட் ஆர் ஈக்குலிபிரியம் ரெண்ட். So fair rent may be defined as the prevailing rent which is capable of being maintained for a long period when the net income by way of rent of a property is equal to the nominal interest of the capital invested on the property. The rent is called as fair rent or reasonable rent or equilibrium rent. இதை தான் நான் என்ன சொன்னேன்னா, அதாவது இங்க பாருங்களேன் அந்த வார்த்தை, அதாவது the net income by way of rent, அதாவது ரெண்ட் மூலமா நீங்க வாங்குற காசு should be equal to nominal interest of the capital invested. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இஎம்ஐ தான், வேற ஒன்றும் இல்லை. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அப்ப நீங்க லோன் போட்டு ஒரு வீடு வாங்கி கட்டியிருப்பீங்க, அதுக்கு இஎம்ஐ நீங்க ஒன்று பே பண்ணணும் இன்ட்ரெஸ்டோட. ஆக்சுவலா அதுல வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டும் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் வச்சுக்கோ, அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பே பண்ணுவீங்களா ஒண்ணு, அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு ரெண்ட் கலெக்ட் ஆயிருச்சுன்னா தட் இஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி ஒரு ரெண்ட் நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னா அதான் ஃபேர் ரெண்ட். பட் இப்ப கவர்மெண்ட் பிரிஸ்கிரைப் பண்ற அந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து இந்த ஃபேர் ரெண்ட்டை விட கம்மியா இருக்கு. அதனாலதான் 12% கேட்கறாங்க. புரியுதா என்னன்னு? நெக்ஸ்ட் டேர்ம் எக்கனாமிக்கல் ரெண்ட். எழுதிட்டீங்களா? இந்த ஹவுஸ் ஓனர் அமையறதும் ஒர்க் பிளேஸ்ல உங்களோட சுப்பீரியர் அமையறதும் வந்து பூர்வ ஜென்மத்து புண்ணியம். ஓகேவா? நம்ம கையில இல்லை. ரெண்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்கான ரூலே ஃபாலோ பண்றது இல்லை, அதனால இன்க்ரீஸ் பண்றதுக்கு எல்லாம் ஏதோ ரூல்ஸ் இல்லை. ஆனா இருந்தாலும் அது
ஃபாலோலாம் பண்ண போறது இல்லை. ரூல்ஸ் எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்லை. இந்த பர்சன்டேஜ் தான் லைக் அட்மோஸ்ட் லைக் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கணுன்ற அந்த 6% தான் ஃபைனல். ஸோ ஒன்ஸ் அவங்களோட பில்டிங்கோட வேல்யூ அங்கே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், அவ்வளோதான். சூப்பர் சுபாஷினி, அப்பனா ஜாலி தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்கல் ரெண்ட். பேரு கேட்டாலே எப்படி இருக்கு? எக்கனாமிக்கல் ரெண்ட்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓரளவுக்கு பட்ஜெட் ஆனது, எக்கனாமிக்கலா நம்ம வந்து பே பண்ண முடியறது, சீப்பா இருக்கிறது அப்படின்னு தோணுது இல்ல? எக்கனாமிக்கல் தான், ஆனா ஓனருக்கு எக்கனாமிக்கல். சரியா? இங்க பாருங்க, இஃப் த நெட் இன்கம் பை வே ஆஃப் ரெண்ட் எக்ஸீட்ஸ் தி நாமினல் இன்ட்ரெஸ்ட், அதாவது நீங்க இஎம்ஐ பே பண்றதை விட அதிகமா ரெண்ட் கலெக்ட் பண்ணீங்கன்னா அது எக்கனாமிக்கல் ரெண்ட். யாருக்கு? ஓனருக்கு. சரியா? அது அந்த பேசிஸ்ல இதை பார்க்கணும், எக்கனாமிக்கல் ரெண்ட். ஓகேவா? Nominal interest of the capital cost invested on the property, the rent is called as an economical rent. Okay. பசங்க ரூம் எடுக்கும்போது ஆமா இல்ல, அந்த விதத்துல நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நம்ம அடிக்கிற அமக்கலத்துக்குலாம் ரெண்ட் கொடுக்கறது பெரிய விஷயம் தான். வீடு ஃபேமிலிக்கே சொல்றேன், அதுக்கு தர மாட்டேங்கிறாங்கன்றதுக்கு கொந்தளிக்கலாம். பசங்களுக்கு கொடுக்கறதுனா ஏதோ ஒரு படம் வரும்ல, ஏதோ மாதவன் படம் ஒண்ணு வரும், பழைய படம், பேர் மறந்துருச்சு. ஓகே, சோ ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஃபேர் ரெண்ட், எக்கனாமிக்கல் ரெண்ட். ரன் மூவியா? நெக்ஸ்ட் அடுத்து போவோமா? Fourth one, market rent. So market rent of a building is the prevalent rent of a similar building with same. Next. அடுத்து போவோமா? Fourth one, market rent. So market rent of a building is the prevalent rent of a similar building with same facility in the same locality. Market rent may be higher or lower than the standard rent or fair rent. இதுதான் நான் சொன்ன மாதிரி இப்ப நம்ம வைக்கிறது எல்லாமே மார்க்கெட் ரெண்ட். இப்ப இந்த ஏரியாலனா இவ்வளவு ரெண்ட் போகுது அப்படின்னா அதே அளவுக்கு ஒரு 3 BHK இருக்குன்னா அந்த ரெண்ட் அப்படியே தூக்கி வச்சிருவாங்க, அவ்வளவுதான். ஸோ அதான் மார்க்கெட் ரெண்ட். இது ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ ஃபிளட் அஃபெக்டட் ஏரியாவா இருந்ததுன்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கூட வராது அந்த இடத்துல. சரி, ஏதோ ஒன்று சும்மா பூட்டி வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டுக்காவது விடுவோம்னு சொல்லி கம்மி ரெண்டுக்குலாம் விடுவாங்க. ஸோ அதுதான் வந்து மார்க்கெட் ரெண்ட். ஓகே, மார்க்கெட் ரெண்ட்டுக்கு அடுத்து நாமினல் ரெண்ட். இப்போ தெரிஞ்சவங்களா இருக்காங்க, சொந்தக்காரங்களா இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரம் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விடவே கம்மியா சார்ஜ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாமினல் ரெண்ட்னு பேர் சொல்லுவாங்க. ஓகே, ப்ரீவியஸ் ஸ்லைட் வேணுமா? Charges a very small rent much below than the standard rent. It is called as nominal rent. Such rent is charged only to keep alive the relationship of the owner and tenant. சொந்தக்காரங்களா இருந்தா கூட வாடகை வாங்குவாங்க. இங்க அப்படி சொல்லல. நாமினல் ரெண்ட்னா ஸ்டாண்டர்டோடவே கம்மியா வாங்குறது, அதுக்கு பேர் தான் நாமினல் ரெண்ட். அடுத்து கிராஸ் ரெண்ட். ஆப்வியஸ்லி இதுல வர அவுட் கோயிங்ஸ் எதுவுமே மைனஸ் பண்ணாம ரெண்டா மட்டும் வருஷத்துக்கு எவ்வளவு கலெக்ட் ஆகுதுன்னு மொத்தமா கால்குலேட் பண்றது கிராஸ் ரெண்ட். இதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. கிராஸ் ரெண்ட்டை வச்சுதான் அந்த ரெண்டல் பேஸ்ட் மெத்தட் சொன்னல, அதுல இந்த கிராஸ் ரெண்ட்டை வச்சுதான் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ சொல்லுவாங்க. தென் நெட் ரெண்ட்னா அப்ப என்னவா இருக்கும்? கிராஸ் ரெண்ட்ல இருந்து அவுட் கோயிங்ஸை மைனஸ் பண்ணும். அவுட் கோயிங்ஸ்ல தான் இந்த டாக்ஸஸ் இதெல்லாம் உள்ள வரப்போகுது. ஓகே,
சிங்கிங் ஃபண்டு இதெல்லாம் அவுட் கோயிங்ஸ்ல வரும். டாக்ஸ், ரிப்பேர் வச்சுக்கலாம், மெயின்டெனன்ஸ் எப்படியும் தனியா வாங்கிடுவாங்க. ஸோ குயிக்கா எழுதிக்கோங்க இதை. சரி, இப்போ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் இருக்குல்ல, ஆஃபீஸ் பில்டிங்லாம் இருக்குல்ல, கவர்மெண்டோட ஆஃபீஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கவர்மெண்டோட ஓன் பில்டிங்கா இல்லை ரெண்ட் எடுத்திருப்பாங்களா கவர்மெண்ட்? ரெண்டுமே இருக்கும் சரியா. சில சமயம் ஓன் பண்ணியிருப்பாங்க, ஓனா கன்ஸ்ட்ரக்ட் லேண்ட் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க. சில சமயம் என்ன பண்ணுவாங்க, ரெண்ட்டுக்கும் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் இருக்கும். ஓகே, எஸ், லீஸா இருக்கலாம் இல்லை ரெண்டா இருக்கலாம். அப்போ நீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ப்ராப்பர்ட்டியை நீங்க கவர்மெண்ட்டுக்கு ரெண்ட்டுக்கு விடணும்னு நினைக்கிறீங்க. சாதா வெளி ஆளுங்களுக்குலாம் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு விடுறது எப்பவுமே என்னது சேஃப், எப்படி பார்த்தாலும் ரெண்ட் வந்துடும், கரெக்ட் தானே. ஆனா அவங்க கிட்ட போயிட்டு நீங்க மார்க்கெட் ரெண்ட் எல்லாம் வைக்க முடியாது. ஸோ ஸ்டாண்டர்ட் ரெண்ட் தான் அங்க பேசவே முடியும். பட் அப்படி நீங்க உங்களோட ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட்டுக்கு ரெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்ட் சர்டிபிகேட்னு ஓகே, ரெண்ட் சர்டிபிகேட்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் இருக்கு. அந்த சர்டிபிகேட்டை நீங்க வாங்கியிருந்தாதான், உங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு அந்த ரெண்ட் சர்டிபிகேட் வாங்கியிருந்தாதான் நீங்க உங்களோட ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்கே விட முடியும். ஓகேவா. ஸோ இங்க பாருங்க, when a private building is occupied by a government department, the rent demanded and negotiated will be paid only after obtaining a certificate of a reasonable rent. ஓகே, அது யாருன்னா பிடபிள்யூடி அத்தாரிட்டி, யூஸ்வலி எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் தான் அதுக்கு அத்தாரிட்டி. லைக் உங்களோட ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட்டுக்கான ரெண்டல் ப்ராப்பர்ட்டியா மாத்துறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த ரெண்ட் சர்டிபிகேட் வாங்கணும். அவங்க நார்ம்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ எஃப்எஸ்ஐலாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா, செட்பேக்ஸ்லாம் இருக்கா, லிஃப்ட் இருக்குன்னா லிஃப்ட்டுக்கு லைசன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் அவங்க கிராஸ் செக் பண்ணுவாங்க. ஓகே, கேபிள் ஆபரேட்டர்ஸ் இருக்கீங்களா? ஓகே, ஏடிஎம் ரெண்ட் விடுறது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து ரெண்ட் கண்ட்ரோல் ரிலேட்டடா இருக்கிற ஆக்ட் என்ன, எந்த இயர்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து ரெண்ட் கண்ட்ரோல் ரிலேட்டடா இருக்கிற ஆக்ட் என்ன, எந்த இயர்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் practice of imposing legal maximum ceiling upon the rent in a particular housing market is called as rent control. Tamil Nadu government has enacted last slide வேணுமா வெயிட் ஓகே ஆஃபீஸர்ஸே இருக்கும்ல, தாசில்தார் ஆஃபீஸா இருக்கட்டும், அந்த மாதிரி ஆஃபீஸஸ் சொல்றேன். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இதெல்லாம் தான் கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன் ஆஃபீஸ். ஓகே ப்ராஃபிட் ஏடிஎம் மிஷின் எடுத்துட வேண்டியதானே, மாத்திட்டே இருப்பாங்க இடத்த. Rent Control Act 1960 specifying the terms and conditions for fixing and revising the rent. ரிவைசிங்க்கும் இருக்குது வியா. ஸோ ரிவைசிங் தி ரெண்ட் சீலிங் ஃபார் பில்டிங்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதுக்கான ஆக்ட் என்ன, ப்ராப்ளி இது கொஸ்டின் கேட்கலாம். மிஸ்லேனியஸா வர டாபிக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துலயும் இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடா ஸ்கீம்ஸோ இல்ல ஏதாச்சும் இந்த மாதிரி ஆக்டோ இருக்குன்னா அதை கொஸ்டின் கேட்கறதுக்கு தான் பாசிபிலிட்டி நிறைய. ஸோ ஏன்னா அது ஒரு லைக் என்ன சொல்ல வேகா இருக்க போகுது அந்த ஏரியா. அப்ப அதுல இருந்து கொஸ்டின் பிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஏரியாஸ் தான் பிக் பண்ணுவாங்க. ஃபைன். ஸோ இதோட ரெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் முடிஞ்சிருச்சு. அந்த ரெண்ட் கால்குலேஷன் கண்டிப்பா படிக்கணும், எப்படி பண்றாங்கன்றது. தென் நான் சொன்ன பாயிண்ட்ஸ், இந்த 9 டேர்ம்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து டெண்டர் அண்ட் கான்ட்ராக்ட். டெண்டர் அண்ட் கான்ட்ராக்ட். டெண்டர்னா என்ன, கான்ட்ராக்ட்னா என்ன, ரெண்டும் சேமா இல்ல வேற வேறையா? டெண்டர்னா என்ன? டெண்டர் இன்வைட்டிங் நோட்டீஸ். ஓகே. ஓகே, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட ஒரு ஒர்க் முடிக்கிறது வந்து கான்ட்ராக்ட். சோ கவர்மெண்ட் இதுல எது பண்ணும், டெண்டர் விடுமா இல்ல கான்ட்ராக்ட் விடுமா? டெண்டர் தான் சார், கவர்மெண்ட் டெண்டர் தான் கேள்விப்பட்டிருக்கோம். வெரி குட், வெரி குட், வெரி குட். லிசன், கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒரு அக்ரிமெண்ட் ப்ராசஸ். நீங்க டெண்டர் அப்படிங்கிறது என்னன்னா ஆஃபர் பண்றது. அதாவது இந்த வேலை இருக்கு அப்படின்னு ஒரு வெளியில ஆஃபர் பண்ற, ஜாப் ஆஃபர் பண்றது தான் டெண்டர். அந்த ஆஃபர் பண்ணதுக்கு நிறைய பேர் வந்து கோட் பண்ணுவாங்க, எனக்கு கொடுங்க இந்த வேலையை, எனக்கு கொடுங்க இந்த வேலையை. அவங்க கோட் பண்ணதுல ஓகே, நீங்க கொடுத்த இந்த கோட்ல எனக்கு உங்களோடது வந்து அக்செப்டபிளா இருக்குன்னு நம்ம ஒருத்தர் செலக்ட் பண்றோம்ல, செலக்ட் பண்ணி அவங்க கூட என்ன பண்ணுவோம்னா ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போடுவோம். நீ பாரு இந்த வேலையை இத்தனை நாளுக்குள்ளார இவ்வளவு காஸ்ட்டுக்கு எனக்கு முடிச்சு தரணும், இதுல ஏதாவது வைலேட் பண்ணினா இவ்வளவு பெனால்டி கட்டணும், இப்படின்னு எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் அந்த கான்ட்ராக்ட்ல போட்டு சைன் பண்ணுவாங்க. அப்ப கான்ட்ராக்ட்ங்கிறது எந்த டெண்டர், அந்த டெண்டரிங் ப்ராசஸ்ல இருந்து செலக்ட் ஆகிற ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட மட்டும் சைன் பண்றதுதான் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட். ரெண்டும் அடுத்தடுத்த ஸ்டெப் வேற வேற. அதாவது லைக் என்ன சொல்றது, இது தனி இது தனிலாம் இல்ல. டெண்டரிங் ப்ராசஸ்ல கான்ட்ராக்ட் ஒன் ஆஃப் தி ப்ராசஸ். இது பப்ளிக்ல வரப்ப, பிரைவேட்ல நம்ம போடுறதும் எல்லாமே கான்ட்ராக்ட் தான். ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறது ஒரு கைண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட். நீங்க என்ன ஒர்க் எடுத்து அக்செப்ட் பண்ணீங்கனாலும் ஒரு கான்ட்ராக்ட். இன்ஃபேக்ட் நீங்க பிரைவேட்டா ஒருத்தர் கிட்ட, ஒரு பில்டர் கிட்ட கொடுத்து நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்கனாலும் அந்த பில்டரும் உங்ககிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வாங்குவாங்க. ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்ல போய் கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்கனாலோ இல்ல நீங்க ஒரு பில்டர் கிட்ட பண்றீங்கனாலோ அதுக்கும் நீங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு தான் உள்ள என்டர் ஆகும். பட் மோஸ்ட் ஆஃப் தி கேஸ்ல அப்படி பண்றது இல்ல. ஆனா அதுதான் ப்ரொசீஜர். ரெண்ட்டுக்கும் அப்படிதான், ரெண்டல் அக்ரிமெண்ட் கண்டிப்பா இருக்கும். ரெண்டல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு தான் நீங்க ரெண்ட்டுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி அது கான்ட்ராக்ட்ங்கிறது வெறுமே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ இல்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கோ இல்ல, இந்த மாதிரி வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு. நாளைக்கு எதுவும் எனக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது, இன்னைக்கு பேச்சு வாக்குல பேசிடுவோம், நாளைக்கு அப்படி இல்லாம போயிடுச்சுன்னா அப்ப எனக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும்ல, அதுதான் கான்ட்ராக்ட். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போது, இதுக்கு நான் எனக்கு ஒப்புதல், எனக்கும் ஒப்புதல்னு சொல்லி 2 or more பார்ட்டிஸ் சைன் பண்றதுதான் கான்ட்ராக்ட். ஓகேவா? சரி, ஒன்னு ஒன்னா பேசுவோம், இந்த ப்ராசஸ் ஒன்னு ஒன்னா பேசுவோம். லிசன், சோ டெண்டர் அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஆஃபர் இன் ரைட்டிங் எக்ஸிக்யூட்ஸ். அதாவது லைக் எனக்கு வந்து ஒரு வேலை இருக்கு அப்படின்னு நான் சொல்றதா, இட்ஸ் அன் ஆஃபர் டெண்டருங்கிறது. கான்ட்ராக்ட்ங்கிறது an undertaking by a person or a firm or agreement between 2 or more parties bounded by law. நீங்க லாக்கு உட்பட்டு தான் நீங்க என்ன பண்ண முடியும், கான்ட்ராக்ட் போட முடியும். நான் ஒரு ஏக்கருக்கு கஞ்சா செடி வளர்த்து தரேன்னா கான்ட்ராக்ட் போட முடியாது. கரெக்ட் தானே? அதாவது எதெல்லாம் லீகலி அலௌடோ அதுக்கு தான் நீங்க கான்ட்ராக்ட் போட முடியும். புரியுதா? சோ அதுதான் வந்து an undertaking by a person or a frame or a agreement between 2 or more parties bounded by law. லாக்கு உட்பட்டு இருக்கணும் அந்த கான்ட்ராக்ட். ஓகே. அதே மாதிரி அவங்க ஒருவேளை அந்த சொன்ன கான்ட்ராக்ட் படி அவங்க நடந்துக்கல அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டியும் அந்த கான்ட்ராக்ட்லயே சைன் பண்ணுவாங்க. அதுவும் எப்படிதான் இருக்கணும்,
அந்த பெனால்ட்டியும் பவுண்டட் பை லாவா தான் இருக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி திருப்பி வாங்குறதா இருக்கலாம், இல்ல நீ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கூடவே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஏதோ ஒன்று அந்த மாதிரி பவுண்டட் பை லாவா தான் இருக்கணுமே தவிர நீ தரலன்னா நான் உன்னை ஏதாவது பண்ணிருவேன் அப்படிலாம் எந்த கான்ட்ராக்டும் சைனே போட முடியாது. புரியுதா? இது ஏதோ ஒரு இங்கிலீஷ் ஷேக்ஸ்பியர் ஸ்டோரியில வரும்ல, நீ வந்து ரீபே பண்ணலன்னா நான் வந்து லைக் அவரோட இதை வந்து ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுத்துருவேன், அது அந்த ஈக்குவல் கேஜிக்கு பீல் பண்ணி எடுத்துருவேன். எனக்கு மறந்துருச்சு, அது 10th-லயோ 11th-லயோ படிச்சிருப்போம். ஷேக்ஸ்பியர் ஸ்டோரி ஒன்று, பேர் மறந்துட்டேன். எந்த பேர் யாருக்கா ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. ஷைலாக்னு ஏதோ கேரக்டர்லாம் வரும். ஷைலாக், மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் நினைக்கிறேன். மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், ஆமா. ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் கான்ட்ராக்ட் போட முடியாது. சரியா? ஃபைன். நெக்ஸ்ட், கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் தான் பேஸ். கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய டைப்ஸ்லாம் என்னென்னன்றதை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கவனிங்க, அப்புறம் எழுதலாம். லம்சம் கான்ட்ராக்ட், இது எப்படின்னா மொத்தமா ஒரு ஒர்க்கை சொல்லுவாங்க, அதுக்கு மொத்தமா இவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி அதுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி முடிச்சிடுறது. இதுல எதுவும் டீடைல்டான வேலைகளுக்கு தனித்தனியான ரேட் எஸ்டிமேட்லாம் எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சைட் கிளியரன்ஸ் ஒர்க் எடுத்துக்கலாம். லம்சம், இந்த ஏரியாவா இதை கிளியர் பண்ணுமா, இவ்வளவு பெரிய மரம் இருக்கு, இவ்வளவு இருக்கு, இங்க ஒரு பள்ளம் இருக்கு, அது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி மொத்தமா 30,000 ரூபாய் ஆகும், 40,000 ரூபாய் ஆகும் அப்படின்வாங்க. நீங்க மொத்தமா அதை அவங்க கிட்ட கான்ட்ராக்ட் விட்டுருவீங்க. டெமாலிஷனுக்கும் அந்த மாதிரி தான். இதெல்லாம் லம்சம் ஒர்க். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஐட்டம் ரேட் கான்ட்ராக்ட். மோஸ்ட் ஆஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஐட்டம் ரேட் கான்ட்ராக்டா இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஒர்க்குக்கும் டீடைலா எவ்வளவு செலவாகும்ன்றதை போட்டுருவாங்க. கார்பென்ட்ரியா இவ்வளவு ஆகும், பிளம்பிங்கா இவ்வளவு ஆகும், எல்லாத்துக்கும் தனியா ரேட் போட்டு ஐட்டம் ரேட் கான்ட்ராக்ட் அதுக்கு பேரு. தென் லேபர் கான்ட்ராக்ட், இது கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் மெட்டீரியல்லாம் வாங்கி கொடுத்துறேன், லேபர் மட்டும் நீ கொடு, நான் உனக்கு லேபருக்கு பே பண்ணிடுறேன், மெட்டீரியல்லாம் என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்றது வந்து லேபர் கான்ட்ராக்ட். ஓகே. நெக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் பர்சன்டேஜ் தான். நான் சொன்ன மாதிரி இவ்வளவு செலவாக போகுது ஒரு வீடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்டீரியர் பண்றோம்னா இன்டீரியருக்கான பார்ட்ஸ்ல இருந்து அதுக்கு தேவையான லைக் ஃபேக்டரி யூனிட்ஸா இருக்கட்டும் இல்ல லேபரா இருக்கட்டும் எல்லாத்தோட காஸ்ட்டும் போட்டுருவாங்க. போட்டுட்டு இதுக்கு இவ்வளவு செலவாகுது, சரி 10 லட்சம் ஆகுதுன்னு வச்சுப்போம், எனக்கு 10% ப்ராஃபிட்டா வேணும் அப்படின்னு அந்த இன்டீரியர் பண்றவங்க கேட்கலாம். அப்ப என்ன ஆகும், 10 lakhs பிளஸ் ஒரு 1 lakh வந்துடும். ஸோ அப்ப எனக்கு மொத்தமா 11 lakhs செலவாகும். அதுதான் காஸ்ட் பிளஸ் பர்சன்டேஜ். அவங்க அந்த காஸ்ட்ல கை வைக்க கூடாது. ஆக்சுவலா காஸ்ட் என்னவோ, ஒரிஜினல் காஸ்ட் என்னவோ அதை அப்படியே கொடுத்துருவோம் உங்ககிட்ட. நீங்க அதுல என்ன பண்ணணும், ஓகே இவ்வளவு செலவாயிருக்கு பட் இதை வேலை பண்ணாங்கல்ல அவங்களுக்கு ஒரு 10% நான் ப்ராஃபிட்டா கொடுத்துறேன். அதுக்கு பேர் தான் காஸ்ட் பிளஸ் பர்சன்டேஜ் கான்ட்ராக்ட். ஓகே. அதுலயே நிறைய டைப்ஸ் இருக்கு. மினிமம் கேரண்டி பர்சன்டேஜ், மேக்ஸிமம் பிரைஸ் கேரண்டி கான்ட்ராக்ட்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா 10 லட்சம் ஆகும்னு சொன்னீங்க இன்டீரியருக்கு, இதெல்லாம் பண்றதுக்கு இல்ல ஒரு வீடு கட்டுறதுக்கே வந்து 70 லட்சம் ஆகும் இவ்வளவுலாம் பண்றதுக்குன்னு சொல்லிட்டீங்க. நான் அதுக்கு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டேன். இப்போ நான் தான் கான்ட்ராக்டர், நீங்க என்கிட்ட இருக்க கிளைண்ட்னு வச்சுக்கோங்க. 70 லட்சம் ஆகுது, நான் கணக்கு போட்டு கொடுத்துட்டேன். ஏதோ ஒரு ரீசன்னால உள்ளுக்குள்ள காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, எனக்கு லேபர் கிடைக்கல இல்ல ஸ்கில்டு லேபர் கிடைக்கிறதுக்கு டைம் ஆகுது, அப்போ ப்ராஜெக்ட் நிக்குது, இல்ல நான் ஆளுங்களோட கவுண்ட் வந்து அதிகமா தேவைப்பட்டுச்சு, நான் தப்பா கால்குலேட் பண்ணிட்டேன், இதனாலலாம் உனக்கு எனக்கு ஒரு 75 லட்சம் செலவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த 5 லட்சம் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா அதுதான் மேக்ஸிமம் கேரண்டி பிரைஸ் கான்ட்ராக்ட். ஏன்னா மேக்ஸிமம் பிரைஸ் இதான் சொல்லிட்டேன், அதுக்குள்ளார முடிச்சேன்னா அது லாபம் எனக்கு. ஆனா அதோட அதிகமா போச்சுன்னா நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் பர்சன்டேஜ் கான்ட்ராக்ட். இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் இருக்கு. சும்மா நான் இப்ப வாய் வார்த்தையில சொல்றேன்ல, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், சென்டென்ஸ் பார்த்தா தூக்கிடலாம். இந்த வாட்டி ஐட்டம் ரேட் கான்ட்ராக்டை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் ஐட்டம் ரேட்டா லம்சமான்னு தெரியல. இது 2 கொஸ்டின்ல ஏதோ ஒரு கொஸ்டின் வச்சு கேட்டிருந்தாங்க, ஆன்சரா டிக் பண்ற மாதிரி. தென் பெனால்ட்டினா அதான், நீங்க கமிட் பண்ண ஒர்க்கை பண்ண முடியலன்னா அதுக்கு சார்ஜ் பண்றதுக்கு பேர் தான் பெனால்ட்டி. அது வந்து காஸ்ட்ல முடிக்கலனாலும் சரி, இல்ல நீங்க சொன்ன டைம் அந்த ப்ராஜெக்ட் முடிக்கலனாலும் சரி, அது எல்லாமே பெனால்ட்டிக்கு கீழே தான் வரும். ஓகே. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னா இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்ல இருந்தப்ப அந்த சைட்ல அந்த இது வச்சு பார்த்துருந்துருப்பீங்க. இங்க எல்லாமே கூட அந்த சைட்ல சைட்டை க்ளோஸ் பண்றதுக்கு அந்த நீட்டுக்கு ஒரு இது ஷீட் வச்சு எம்எஸ் ஷீட் வச்சு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஷீட்டை கிளீன் பண்ணணுங்கிறது கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த ஷீட்ல வந்து போஸ்டர்ஸோ இல்ல அழுக்கோ வந்து இருக்கக்கூடாது, அதை ரெகுலரா கிளீன் பண்ணணும் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில சைட் லென்த்ல அது வந்து ப்ராப்பரா கிளீன்டா இல்லாம ஒஸ்டா இருந்ததுனால கிளைண்ட் சைட்ல இருந்து இதுக்கு நீங்க வந்து கிளீன் பண்றேன்னு சொல்லி தான் கான்ட்ராக்ட்ல போட்டிருக்கு, ஆனா நீங்க இதை பண்ணல, அதனால இதுக்கு நான் பெனால்ட்டி போடுறேன்னு சொல்லி அந்த ஒரு ஸ்ட்ரெச், ஒரு 1/2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் நினைக்கிறேன், அதுக்கு 3 lakhs வந்து பெனால்ட்டி பே பண்ணாங்க. நான் இருந்த கம்பெனி வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு 3 lakhs வந்து பெனால்ட்டி பே பண்ணாங்க. அப்ப இந்த மாதிரி பெனால்ட்டியை என்னத்துக்கு வேணாலும் நீங்க ஃப்ரேம் பண்ணலாம். பட் ப்ரொவைடர் அதுக்கு ஆப்போனன்ட்டும் அக்ரி பண்ணிக்கணும். அவங்க ஒன்ஸ் அக்ரி பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அதை நீங்க ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பா அந்த பெனால்ட்டி எல்லாம் நடந்தே தீரும். ஓகேவா? நீங்க யோசிச்சு பாருங்களேன், இதை கான்ட்ராக்டா போட்டு அவங்க சைன் பண்ணலன்னா, அதாவது நம்ம கான்ட்ராக்டர் சைட்ல இருந்து நம்மளோ இல்ல கவர்மெண்ட்டோ சைன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நீ கிளீன் பண்றேன்னு சொன்ன பண்ணலன்னா 3 லட்சம் போடுவேன்னு சொன்னி 3 லட்சம் கொடுன்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட் தானே? நீ தான் சைன் பண்ணிருக்க கான்ட்ராக்ட். இப்ப இதை கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, அடுத்து கோர்ட்டு கிட்ட போய் இதை பாருங்க அவன் சைன் பண்ணியிருக்கான் ஆனா அவன் தர மாட்டேங்கிறான்னு அடுத்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. புரியுதா என்னன்னா? அப்ப அதுக்குதான் கான்ட்ராக்டோட யூசேஜ்.
தென் ஏர்னஸ்ட் மணி டெபாசிட், செக்யூரிட்டி மணி எல்லாம் எழுதிக்கோங்க, நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். யூனிட் பிரைஸ் கான்ட்ராக்டிங் என்ன பேருன்னு கேட்டிருந்தாங்க. ஐட்டம் ரேட் கான்ட்ராக்ட் தான் அதுக்கு ஆன்சர். அதனாலதான் இந்த கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்றோம்னா ஃபுல்லா எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒன் சைன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அதை நான் படிக்கல இன்னைக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே, குட். நெக்ஸ்ட் போலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த டெண்டரிங் ப்ராசஸ் நடக்குது இல்ல, அதோட சீக்வன்ஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நாளைக்கு நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார போனாலுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, ஏதோ ஒரு டெண்டர் ஒர்க், ஏதாவது ஒரு ஒர்க் வருதுன்னா இந்த டெண்டர் ப்ராசஸ் தான் அங்க நடக்கும். அதனால உங்களுக்கு இது தெரியுதா இல்லையாங்கிறத கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. எல்லா வாட்டியும் இந்த டெண்டர் அண்ட் கான்ட்ராக்ட்ல இருந்து கொஸ்டின் எப்பவுமே வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா அதுதான் நீங்க ப்ராக்டிகலா அங்க போய் அப்ளை பண்ண போற ஒரு விஷயம். அதனால கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின் இருக்கும். அந்த ஆர்டர் சீக்வன்ஸ் என்னெல்லாம் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு நான் எல்லாத்தையுமே சொல்றேன், நோட் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் கவனிங்க, அப்புறமா எழுதலாம். ஓகே, லிசன். சி சி ஒரு கவர்மெண்ட் காலேஜோ இல்ல ஏதோ ஒரு கவர்மெண்டோட ஒரு ஸ்பேஸ் லேண்ட் இருக்கு அவங்க கிட்ட. ஓகேவா, இப்ப என்ன பண்றாங்கன்னா அதுல ஒரு பில்டிங் கட்டணும்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணுது. ஓகே, முடிவு பண்ணிட்டு இந்த பில்டிங் கட்டணும், பில்டிங் கான்ட்ராக்டும் இருக்கு கவர்மெண்ட்ல. நீங்க வெறும் ரோடு போடுறதோ இல்ல பைப் லைன் போடுறதோ அது மட்டும் தான் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லாம். ரயில் ரூட் போடுறதோ மெட்ரோ அப்படிலாம் கிடையாது. கவர்மெண்ட் ஒரு பில்டிங் கட்டணும்னாலும் கான்ட்ராக்ட் தான் விடும், லைக் டெண்டர் தான் விடும். ஓகே, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு வேர் ஹவுஸ் கட்டணும் இல்ல ஒரு பில்டிங் கட்டணும், ஆஃபீஸ் பில்டிங் கட்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆஃபீஸ் பில்டிங்கான ரெக்குயர்மெண்ட்ஸை சொல்லி, இந்த மாதிரி இந்த பிளேஸ்ல இந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இந்த வேலை வந்து இருக்கு, கவர்மெண்ட் இந்த வேலை வந்து பண்ண போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டெண்டர் நோட்டீஸ் விடுவாங்க. நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டெண்டர் நோட்டீஸ்க்குனே தனியா ஒரு பேஜ் இருக்கும், நிறைய கொச்ச கொச்ச கொச்சன்னு குடி குடியா நியூஸ் பேப்பர்ல இருக்கும். இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்பவுமே, நியூஸ் பேப்பர்ல நீங்க பார்க்கலாம். பட் அதை தாண்டி இன்னும் என்னன்னா இப்ப எல்லாம் இ டெண்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்தந்த ரெஸ்பெக்டிவ் சைட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா அந்தந்த போர்டு, இப்போ வாட்டர் போர்டுனா வாட்டர் போர்டு சைட்ல போய் பாத்தீங்கன்னா அதுல என்னெல்லாம் பிரசன்ட் டெண்டர்ஸ் இருக்கு அப்படின்றது வரும், என்னெல்லாம் ஜாப்ஸ் இருக்கு, எப்ப க்ளோஸ் ஆகுது எல்லாமே வரும். ஸோ அந்த மாதிரி டெண்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அதெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் என்னன்னா டெண்டர் இன்வைட்டிங் நோட்டீஸ். ஓகேவா, ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அந்த டெண்டர் இன்வைட்டிங் நோட்டீஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஓகே, நோட்டீஸ் இன்வைட்டிங் டெண்டரா என்ஐடியா, ஓகே நான் சொல்றேன் என்னன்னு கரெக்டா பார்த்துட்டு. நோட்டீஸ் இன்வைட்டிங் டெண்டர் தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அதுதான். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ் எல்லாமே சரி ஓகே நம்ம போய் அதை பிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போவாங்க. அகெயின் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், எல்லாராலையும் எல்லா ப்ராஜெக்டையும் போய் பிட் பண்ண முடியாது. நீங்க ஒரு கான்ட்ராக்டர், அதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல வேலை பார்க்குற ஒரு கான்ட்ராக்டரா மாறுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட கம்பெனியை என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு சர்டிபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. நீங்க கேட்டகரி 1 2 3 4 4 கேட்டகரியில பிரிச்சிருப்பாங்க. அதுல நீங்க உங்களோட கம்பெனி எந்த கேட்டகரியில வருதுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லைக் 4th கேட்டகரியில தான் இருக்கும். நீங்க அதுல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண அதுக்கப்புறம் 3rd போவீங்க, அடுத்து செகண்ட், அடுத்து ஃபர்ஸ்ட். இது எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா உங்க கம்பெனியோட நெட் லைக் டர்ன் ஓவர், ஒரு இயருக்கான டர்ன் ஓவர் எவ்வளவு மேக் பண்றீங்க, என்னென்ன டெக்னிக்கல் ப்ராஜெக்ட்ஸா இருக்குன்னா என்னென்ன மாதிரியான டெக்னிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அதுல என்ன பண்ணிருப்பாங்க மென்ஷன் பண்ணி அந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கிரைட்டீரியாஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களோட கம்பெனிக்கு ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருவாங்க. ஓகே, அப்ப அந்த நோட்டீஸ் விடுறப்பவே என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டகரி 2 கான்ட்ராக்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், கேட்டகரி 1 கான்ட்ராக்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லிடலாம். கேட்டகரி 1ல இருக்க ஒரு வேலை வருதுன்னா 2ல இருக்கவங்களால போய் அங்க பிட்டே பண்ண முடியாது, அவங்க அந்த கேம்லயே கிடையாது. இல்ல இல்ல நீ வந்து இதுல பிட்டே பண்ண முடியாதுன்றவாங்க. ஸோ அப்ப அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரியான வேலையில தான் அந்தந்த கான்ட்ராக்டர்ஸ் வந்து பிட் பண்ணணும் ஒன்று. தென்
ஓகே பிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐ மீன் பிட் பண்றதுக்கு முன்னாடி இப்ப நோட்டீஸ் வந்துருச்சு. சோ இப்போ நான் பிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட கேட்டகரியிலேயே ஒன்று வந்திருக்கு. சரி நான் போய் பிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ போய் என்ன பண்ணுவேன்னா, நான் அவங்க கிட்ட டெண்டர் டாக்குமெண்ட் வாங்கிட்டு வருவேன். டெண்டர் டாக்குமெண்ட்ங்கிறது அந்த வேலையை பத்தின ஃபுல் டீடைல் அதுல இருக்கும். என்ன பண்ணணும், என்ன பில்டிங் பண்ணணும். இப்போ ஸ்பெக் எல்லாம் இருக்குன்னா ஸ்பெக் எல்லாம் மென்ஷன் பண்ணிடுவாங்க. காஸ்ட் இவ்வளவு ஆகுதுன்னா இவ்வளவு ஆகுது, எவ்வளவு டைம்குள்ள முடிக்கணும், என்னென்னலாம் எனக்கு அதுக்குள்ள அம்யூனிட்டிஸ் வேணும், எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த டெண்டர் டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. 1000 பேஜ் 2000 பேஜ் எல்லாம் இருக்கும். இப்போ அதுவுமே இ டெண்டர் ஆனதுனால பிடிஎஃபாவே நீங்க வியூ பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரி டெண்டர் டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்து இந்த கம்பெனில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெண்டர் டாக்குமெண்ட்டை ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி, ஐ மீன் லைக் அதை ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா பிட்டிங் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது எவ்வளவு காஸ்ட் ஆகும்னு. கவனிங்க, இந்த டெண்டர் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்றது இருக்குல்ல, அது கூட கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுவாங்க. டெண்டர் டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு டெண்டர் விடுவாங்க. நிஜமா தான் நடக்கும். டெண்டர் டாக்குமெண்ட்டை கவர்மெண்ட்ல இருக்க அபிஷியல்ஸ்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குப்பா, இதுக்கு டெண்டர் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுன்னு அதே ஒரு டெண்டரா விடுவாங்க. இப்ப இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெட்ரோ இந்த லென்த்துக்கு மெட்ரோ போடணும்னா இதுக்கான டெண்டர் டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு டெண்டர் விடுவாங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? சோ அப்ப அந்த டெண்டர் டாக்குமெண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணி அப்படி ப்ரிப்பேர் பண்ண ஒரு டெண்டர் டாக்குமெண்ட் வரும். ஓகே, அதுக்கு டெண்டர் டாக்குமெண்ட்லாம் இல்ல. டெண்டர் டாக்குமெண்ட்னாலே அந்த வேலை என்னன்னு சொல்றதுதான். ஓகேவா, ஃபைன். சோ அப்ப அந்த வேலையை வந்து என்னன்றது அந்த டெண்டர் டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இதெல்லாம் வச்சுட்டு நம்ம இவ்வளவு காஸ்ட்டுக்கு நம்மளால இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பெனி வந்து போய் பிட் பண்ணும். ஓகேவா, பிட்டிங்க்கு வந்து ஓகே நான் இந்த காஸ்ட்டுக்கு பண்ணி தரேன். இதுதான் மூவிஸ்ல இல்ல சீரியல்ல எல்லாம் என்ன காட்டுவாங்கன்னா, இந்த கம்பெனில இருக்க ஒரு ஆள் என்ன பண்ணுவாப்ல, ஸ்பையா இருந்து இவங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளவு கோட் பண்றாங்கன்னு ஒரு வெறும் ஃபைலை மட்டும் எடுத்துட்டு போய் அங்க கொடுக்குற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. சோ அதுக்கு அர்த்தம் இதுதான். ஏன்னா யாரு கம்மியா கோட் பண்றாங்களோ அவங்க கேம்ல அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய. அது மட்டும் கிரைட்டீரியா இல்ல, பட் அது ஒரு முக்கியமான கிரைட்டீரியாவா இருக்கும். சரியா, சரி. அப்ப அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டெண்டர் பிட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீ பிட்டிங் மீட்னு ஒண்ணு வைப்பாங்க. டெண்டர் டாக்குமெண்ட் 1000 பேஜ் 2000 பேஜ் இருக்கு. இதுல ஒரு சிலர் டவுட் வரும். கரெக்ட் தானே, எனக்கு புரியல, என்ன உங்களோட ரெக்குயர்மெண்ட் எனக்கு சரியா புரியலன்னா ப்ரீ பிட்டிங் மீட்னு ஒண்ணு வைப்பாங்க பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம். அந்த மீட்டிங்ல போய் சார் உங்களோட டாக்குமெண்ட் டெண்டர் டாக்குமெண்ட்லாம் படிச்சேன், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கிட்ட கேட்போம், இந்த டாக்குமெண்ட்லாம் படிச்சேன், எனக்கு இந்த இடத்துல உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு சரியா புரியலன்னு அந்த டவுட் கிளாரிபிகேஷன் எல்லாம் அந்த ப்ரீ பிட்டிங் மீட்ல நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் பிட்டிங் ப்ராசஸே வரும். ஓகேவா, என்னென்ன ஸ்டெப் சொல்லியிருக்கேன், டெண்டர் நோட்டீஸ், அதுக்கப்புறம் டெண்டர் டாக்குமெண்ட்டை வாங்கி பாக்குறது, அதுக்கப்புறம் ப்ரீ பிட்டிங் மீட் நடக்கும். இப்ப ப்ரீ பிட்டிங் மீட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஃபைனல் பிட் டிசைட் பண்ணிடுவேன். ஓகேப்பா இந்த ப்ராஜெக்ட்டை நான் வந்து ஒரு 30 லட்சத்துக்கு பண்ணி தருவோம் கவர்மெண்ட்டுக்கு நான் முடிவு பண்ணிட்டு நான் என்னோட பிட்டை சப்மிட் பண்றதுக்கு போவேன். சப்மிட் பண்றப்ப நான் அது கூடவே சேர்த்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு காஸ்ட் நான் கோட் பண்ணியிருப்பேன்ல, அந்த கோட் பண்ண காஸ்ட்ல இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ்னா 2% நான் வந்து ஃபீஸா கட்டிடணும் கவர்மெண்ட் கிட்ட. ஏன்னா ஏன்னா நீங்க இந்த பிட்டிங்ல ப்ராசஸ்ல டேக் பார்ட் பண்றீங்கன்றதுக்கான ஃபீ அது. நீங்க பாட்டு சும்மா ஒன்னத்தை போட்டு கால்குலேஷன் போட்டு சும்மா வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அங்க கவர்மெண்ட் அபிஷியல் யாரு, நீங்க தான். அந்த பிட்டிங் எல்லாம் எடுத்து நீங்க கோ த்ரூ பண்ணி நீங்க ஒரு வேலை பாக்குறீங்கல்ல, அப்ப நீங்க சும்மா போட்டுட்டு நீங்க போயிடக்கூடாது. நாளைக்கு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அப்ப நீங்க போடுறீங்கன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு கமிட்மெண்ட் வேணும். அதனால என்ன பண்றாங்க, நீங்க எஸ்டிமேட் போட்டதுல இருந்தே ஒரு 2% வந்து நீ ஏர்னஸ்ட் மணி டெபாசிட், அதுக்கு பேர் தான் ஏர்னஸ்ட் மணி டெபாசிட், இஎம்டியா நீ கட்டு. இப்ப நம்மள டிசைட் பண்ணிடுறேன். ஓகேப்பா இந்த ப்ராஜெக்ட்டை நான் வந்து ஒரு 30 லட்சத்துக்கு பண்ணி தருவோம் கவர்மெண்ட்டுக்கு நான் முடிவு பண்ணிட்டு நான் என்னோட பிட்டை சப்மிட் பண்றதுக்கு போவேன். சப்மிட் பண்றப்ப நான் அது கூடவே சேர்த்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு காஸ்ட் நான் கோட் பண்ணியிருப்பேன்ல, அந்த கோட் பண்ண காஸ்ட்ல இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ்னா 2% நான் வந்து ஃபீஸா கட்டிடணும் கவர்மெண்ட் கிட்ட. ஏன்னா ஏன்னா நீங்க இந்த பிட்டிங்ல ப்ராசஸ்ல டேக் பார்ட் பண்றீங்கன்றதுக்கான ஃபீ அது. நீங்க பாட்டு சும்மா ஒன்னத்தை போட்டு கால்குலேஷன் போட்டு சும்மா வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அங்க கவர்மெண்ட் அபிஷியல் யாரு, நீங்க தான். அந்த பிட்டிங் எல்லாம் எடுத்து நீங்க கோ த்ரூ பண்ணி நீங்க ஒரு வேலை பாக்குறீங்கல்ல, அப்ப நீங்க சும்மா போட்டுட்டு நீங்க போயிடக்கூடாது. நாளைக்கு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அப்ப நீங்க போடுறீங்கன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு கமிட்மெண்ட் வேணும். அதனால என்ன பண்றாங்க, நீங்க எஸ்டிமேட் போட்டதுல இருந்தே ஒரு 2% வந்து நீ ஏர்னஸ்ட் மணி டெபாசிட், அதுக்கு பேர் தான் ஏர்னஸ்ட் மணி டெபாசிட், இஎம்டியா நீ கட்டு. இப்ப நம்மள மாதிரி ஒரு 100 பேர் வந்து அங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவான். 100 பேரும் அந்த இஎம்டி கட்டிட்டு தான் பிட்டிங்லயே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே, பிட்டிங் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைம் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிட்டை வந்து ஓபன் பண்ணி யாருக்கு அது அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பிட்டிங் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டைம் எடுத்துப்பாங்க அவங்க, ஏன்னா எல்லாரோட எடுத்து பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் ஃபைனலா ஒரு கான்ட்ராக்டரை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த செலக்ட் பண்ண கான்ட்ராக்டர் இருக்காருல்ல, அவருக்கு இஎம்டியை தரமாட்டாங்க, திருப்பி கவர்மெண்டே வச்சுக்கோ. மீதி பேர்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கல்ல அவங்களோட இஎம்டி எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடும். கரெக்ட் தானே, அதானே கரெக்ட். ஓடக்கூடாதுன்னு தான் வாங்கி வச்சேன் நான், உன்னை இப்ப செலக்டே பண்ணல, அப்போ உன்னோட இஎம்டி நீ கட்டின இந்த 2% நான் என்ன பண்ணிடுவேன்,
ரீஃபண்ட் பண்ணிடுவேன் மற்றவங்களுக்குலாம். செலக்ட் ஆன கான்ட்ராக்டருக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டேன். இன்ஸ்டெட் என்ன பண்ணுவேன், இன்னொரு 8% கொடுத்து வாங்கி வச்சுப்பேன். எதனாலனா இப்போ நான் கான்ட்ராக்டே உங்ககிட்ட போட போறேன், நீ கான்ட்ராக்ட் எடுத்துட்டு பாதியில ஓட்டினா அதனால 8% இன்னும். அப்ப இதுல என்ன கன்ஃபியூஷன் வரும்னா, ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் எவ்வளோன்னு கேட்பாங்க, 2% போட்டுருவீங்க ஸ்டாண்டர்ட். செக்யூரிட்டி டெபாசிட் இன்க்ளூடிங் இஎம்டின்னு கேட்டாங்கன்னா 10, எக்ஸ்க்ளூடிங் இஎம்டின்னு கேட்டாங்கன்னா 8. இதுல குழப்பம் வரும், நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. புரியுதா? இது தெளிவா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க எல்லாரும். அந்த கான்ட்ராக்டோட மொத்த வேல்யூ வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்க சும்மா எக்ஸாம்பிளுக்கு. அதுல 2%னா 2 ரூபாய். இந்த 2 rupees நீங்க இஎம்டியா